என் அன்பு பிள்ளையே, வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நீ யோசித்து இருக்கிறாயா? அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையும் உணர்ந்திருக்க மாட்டாயே. வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார். நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய். ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது. நீ என்று உன் விருப்பங்கள், உன் கனவு, உன் ஆசை, உன் லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தையாக இருப்பாய் குழந்தையே. ஓசையில்லா இசைக்கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து. உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது குழந்தையே. ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை உனக்கு. வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாகவும் இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய். நேரங்கள், நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவை, எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு. தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து. அதற்கான முக்கியத்துவத்தை அதிகமாக கொடு. அதற்காக உழைத்து போராடு. நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய். உன்னோடு தான் நான் என்ற உன் சாயப்பா இருக்கின்றேன். என் பரிபூர்ண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் சுபிக்ஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய். நான் இருக்கின்றேன். விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் சூரியனாய் நான் வந்து வெளிச்சம் தருவேன் குழந்தையே. எங்கே கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கின்றாயோ அங்கே தான் அதிகமாக ஏமாற்றப்படுகின்றாய். பணம் இருந்தால் தூரத்து சொந்தம் கூட நெருங்கிய சொந்தமாகிவிடும். கடன் இருந்தால் நெருங்கிய சொந்தம் கூட தூரத்து சொந்தமாகிவிடும். இதுதான் இப்போது பலருடைய வாழ்க்கை நிலையாக உள்ளது. கோபத்தை காட்டிக்கூட ஒருவர் மனதை காயப்படுத்திவிடு, தவறில்லை. ஆனால் ஒருபோதும் அன்பை காட்டி யாரையும் ஏமாற்றி விடாதே. உண்மையில் நேசிப்பவரால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது. நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார்கள். சகித்துக் கொண்டே போகும் வரை உனக்கான மரியாதை கிடைக்காது குழந்தையே. சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் பேசியே ஆக வேண்டும். இல்லையென்றால் உனக்கான மதிப்பை நீ இழந்து விடுவாய். மனம் ஒரு ஆழமான வேலைக்காரன், ஆனால் ஆபத்தான எஜமானரும் கூட. தானாய் கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறிக் கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகம் இது. உண்மையாக நடந்து கொள்ளும் மனிதனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை குழந்தையே. கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும். ஆனால் அந்த கோபத்தையே தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீ பிறருக்கு செய்யும் துரோகம் உன் குழந்தைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும். ஒரு பெண் தைரியமாக இருக்கின்றாள் என்றால் அவள் சந்தித்த துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகளால் அவள் இதயம் இரும்பாகி விட்டதென்று அர்த்தம். எல்லாமே மாறும். நிச்சயமற்ற இவ்வுலகில் நீ விரும்பும் நல்ல மாற்றத்தை பெற வேண்டுமானால் இறைவனின் என்றும் மாறாத வார்த்தைகளின் மீது மட்டும் நம்பிக்கை வை. உனக்கானது அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே. எல்லாம் தெரிந்தும் நமக்கான நேரம் வரும் வரை அமைதி காப்பதே பக்குவம். நாம் நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நாம் மற்றவரை போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவர் வைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றுவது உயிரை காப்பாற்றுவதற்கு சமமாகும். அதே நம்பிக்கையை உடைப்பது ஒரு உயிரை கொள்வதற்கு சமமாகும். அன்பு குழந்தையே, எதையும் மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் தாயின் இதயம் மட்டுமே. அவள் மனதை புண்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே. தாயம் விழுந்தால் தான் ஆடவே ஆரம்பிக்க முடியும். காயம் பட்டால் தான் வாழவே ஆரம்பிக்க முடியும். காயங்களின்றி வாழ்க்கை இல்லை குழந்தையே. தைரியமாக போராடு. உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். நம் வாழ்க்கையில் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துவிட்டாலே போதும். படைத்தவினை தவிர யாருக்கும் அஞ்சி வாழ்ந்திட தேவையில்லை. உள்ளத்தார் ஒருவர் உன் அன்பை உணராதவரை நீ அவர்களுக்காக உயிரையே கொடுக்க முன் வந்தாலும் பயனில்லை குழந்தையே. உன் பிள்ளைகளை வறுமை தெரியாமல் வளர்ப்பதில் தவறில்லை. ஆனால் உன் உழைப்பு தெரியாமல் வளர்ப்பது தான் மிகப்பெரிய தவறு. தேடினால் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அல்ல, அது ஆறுதல். அழிக்க நினைத்தவர் முன் ஆழமாய் வளர்ந்து நிற்பதே வெற்றி குழந்தையே.
யாருடனும் உன்னை ஒப்பிடாதே. அவன் பாதை வேறு, உன் பாதை வேறு. இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு. உழைப்பை நம்பி செய்யும் எந்த செயலும் ஒருபோதும் தோற்பதில்லை. யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றா நலம் விசாரிப்பதோடு பேச்சு நிறுத்திக் கொள்ளு. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும் என்பதை மறந்து விடாதே. அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னை என்று. அமைதியாக இரு, நான் இருக்கின்றேன். பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாதே. தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய். பிரச்சனையை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும். அவரவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கெல்லாம் அஞ்சாதே குழந்தையே. அதேபோல் தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் இருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களே அதை செய்துவிடும். எனவே அமைதியாக இரு குழந்தையே. ஒன்றை மட்டும் புரிந்து கொள், சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போக வேண்டும். எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும். கவலை கொள்ளாதே, இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகின்றதோ அந்த பிரச்சனையாலேயே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கின்றாய். தேடிப்போய் பேசினால் பொய், விட்டு கொடுத்து போனால் பொய், வெறுத்து ஒதுக்கும் இடத்தில் அன்பு காட்டினால் பொய், இனிக்க இனிக்க நடித்து பேசுவதைத்தான் உண்மை என்று நம்புகின்றது இந்த உலகம். எப்போது வாய்ப்பு கிடைக்கும், எப்போது அவமானப்படுத்தலாம் என நினைக்கும். இப்படிப்பட்ட பொய்யான உலகில் போலியாக பழகும் உறவுகளோடு இருப்பதை விட தனிமையில் நிம்மதியாக இருப்பது சிறந்தது குழந்தையே. என் தங்கமே, உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறுத்தான் குழந்தையே. பிறருக்கு உதவு, கடவுள் உனக்கு கடன்காரன் ஆவான். பதற்றப்படாதே, பயப்படாதே, புலம்பாதே. அனைத்தையும் முன்சாயப்பா தீர்க்கமாக பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். உனக்கானது அனைத்தும் விரைவில் மாறும். நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளிற்காக காத்திரு குழந்தையே. கோபத்தில் ஒரு முடிவும் எடுக்காதே. மகிழ்ச்சியில் ஒரு வாக்கும் கொடுக்காதே. அழுகையில் ஒருவரையும் நம்பாதே. ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கிறாய்? உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன். நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு கூடிய விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன். பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது நல்ல முடிவைத்தானே தரும். நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றா. இனி உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும் குழந்தையே. நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை. தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கின்றோம். உள்ளே தள்ளும் உணவு ருசியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நாக்கு வெளியே தள்ளும் வார்த்தையில் மட்டும் எதையும் நினைப்பதே இல்லை. வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள். ஏனென்றால் வார்த்தைகள் கத்தியை போன்றது. ஏதோ ஒன்றிற்காக வாழ முயற்சி செய். அமைதியாக இரு. எதையுமே ஏற்றுக்கொள்ள பழகு. இந்த மூன்று உனக்குள் இருந்தால் அந்த ஆற்றலே நீ உணரும் கடவுள். தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல் கடினமான சூழலில் நிற்கின்றாய் என்று வருந்தாதே. இருண்ட இடத்திற்கு குறுகிய நேரத்திற்குள் எப்படி சூரிய வெளிச்சம் வருமோ அதுபோல உனக்கும் உன் வாழ்க்கையில் பிரமிக்கும் அளவிற்கு வெளிச்சம் வரப்போகின்றது குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு. நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள். உன் வேண்டுதலை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். தனிமையில் அழுகை, காரணம் தெரியாத சோகம், நலமா என கேட்டால் கொட்டிவிட தயாராக இருக்கும் கண்ணீர், சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் சில மனக்கவலைகள், விரல் விட்டு எண்ண முடியாத அளவிற்கு உறவுகள் இருந்தாலும் என்றும் விரல் பிடித்து நடக்கும் ஒரே உறவு நமது பெற்றோர்கள் மட்டுமே. அவர்களை எந்த நேரத்திலும் கைவிட்டு விடாதே. பறவை எவ்வளவு தூரம் வானத்தில் பறந்தாலும் கூடு என்னவோ மரத்தில்தான். ஆணவம் கொண்டு தாண்டவம் ஆடினாலும் மரணம் வந்தால் மண்ணில்தான். இதை நினைவில் கொள். கொடுக்கும் பொருளை விட
கொடுப்பவரின் அன்பே பெரியது. தேவைக்கு தேடல், பொய்யான உறவுகள், நேரத்திற்கேற்றாற்போல் பேச்சு, போலியான அன்பு. தனக்கு தேவையானது கிடைத்தால் போதும். இதுவே இன்றைய உலகமாக இருக்கின்றது. ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல, போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும். கறந்த பால் 2 மணி நேரம் மட்டும் கெடாமல் இருக்கும். காய்ச்சினால் மேலும் பல மணி நேரம் இருக்கும். தயிராக்கினால் மேலும் 2 நாள் கெடாமல் இருக்கும். வெண்ணெயாக்கினால் 1 வாரத்திற்கு இருக்கும். நெய் பல மாதம் கெடாமல் இருக்கும். உருக்க உருக்க உயர்வு தான். நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் வாழ்வில் நிச்சயமாக உயரலாம். நீ எப்போதும் நீயாகவே இரு. உனக்கான தனித்துவம் தான் உனது அடையாளம். மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் மரியாதை இல்லை என்றால் மறுநொடியே விலகிவிட வேண்டும் குழந்தையே. உன் கடினமான காத்திருப்பிற்கு நீ விரும்பிய பரிசு மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் தங்கமே. உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக இருக்கப் போகின்றது. உன்னிடம் இருப்பதை வைத்து முதலில் நீ மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள். பின் நீ எதிர்பாராத நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு தேவையானதை கொடுத்து உன்னை நான் மகிழ்விப்பேன் என்று நான் உறுதி செய்கின்றேன். நான் இருக்கின்றேன் குழந்தையே. எதற்காக தேவையற்ற பயம்? என் செல்ல குழந்தை நீ. கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. தயாராக இரு. என் ஆசிர்வாதத்துடன் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். சந்தோஷமாக இரு. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.